இது எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை உங்க கணவன்மார்கள் அழிக்கப்படாம இருக்க, உங்க மனைவிமார்கள் அழிக்கப்படாம இருக்க, உங்க ஜெபம், கண்ணீரின் ஜெபம் அல்லது ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூசி 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 நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம் உன் கணவன் கைவிடப்படவே மாட்டாருமா. நிச்சயம் உன் கணவனுடைய மைண்டில் நீங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்க, உங்க மனைவியினுடைய மைண்டில் ரத்தத்தை பூசி ஜெபிக்க, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்த ஏசப்பா ரத்தத்தை பூசி ஜெபிக்க 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 நிச்சயம் உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளையோ தேவனோடு உறவாடுகிறவளாய் நிச்சயமா மாறுவாமா. இந்த ரத்தம் வீணாகாது மகளே, இந்த ரத்தம் வீணாகாது. நன்மையை பேசுகிற ரத்தம். அந்த ரத்த நன்மையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் மைண்டில் பூசுங்க. என் கணவனை குறித்த தவறான எண்ணங்கள் எனக்கு வந்துட்டே இருக்குது, அல்லது கசப்பான உணர்வுகள் வருது, ஒருவேளை என் மனைவிக்கு கசப்பான எண்ணங்கள் வருது, ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்வாரி ரத்தத்தை எடுத்து அவங்களுடைய மைண்டில் பூசுங்க. நீங்கள் பூசுங்க, நான் பூச